அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் சோஃபியா மன்சூர். அதாவது உடுப்பிலேருந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லியும் கர்நாடகா ஸ்டேட்லேருந்து. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய விளாக்ஸாக இருக்கட்டும், என்னுடைய ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். இன்னைக்கு என்ன நான் இன்னைக்கு லைவாக உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இதை பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாமே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அக்கா உங்களுக்கு யூடியூப்லேருந்து சேலரி வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னடா இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா இன்னும் எனக்கு யூடியூப்லேருந்து சேலரிலாம் வரல. சரி இது நம்ம வந்து தெளிவாக வந்து ஒரு வீடியோ மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து லைவ் வீடியோவாக உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய வ்ளாகுமே அதை பற்றினதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா தொடர்ந்து பாருங்கள். இல்லை எனக்கு இது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய ஜேர்னரி 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் தான் நான் 1000 சப்ஸ்கிரைபரே ரீச் பண்ணியிருக்கேன். ரொம்பவே லேட்டு தான். நான் வந்தது ரொம்ப பொறுமையாக வந்திருக்கேன். எறும்பு கூட ஊர்ந்து வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் வந்திருக்கேன். ஆனாலும் பரவாயில்ல. பட்டு ரொம்ப லேட்டாக வந்தாலும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண 1 மந்த்லேயே வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அல்ல, நிறையவே வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் கூட அவைலபிள் ஆயிடுவாங்க. பட் ஆனால் நான் இன்னைக்கு வந்து இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன். இன்னும் மானிட்டேஷனுக்கு எலிஜிபிளாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிள் இல்லை. மானிட்டேஷனுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதில் மெயினாக வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க யூடியூப்பில். ஸோ நான் இன்னும் 4000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணலை. அவ்வளோ லாங் வீடியோஸும் போடலை. இப்போது ஷார்ட்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு 90 டேஸ்க்கு 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ வியூஸுமே பெருசாக அந்த மாதிரியெல்லாம் எதுவும் போகாது வீடியோஸ்க்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வியூஸ் நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வியூஸு 200 வியூஸ் இந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, டெய்லியுமே எடுத்து எடுத்து பார்ப்பேன். எவ்வளோ போயிருக்கு வியூஸ், எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 100 வியூஸ், 150, 200, அப்புறம் 500, ரீசெண்ட் டேஸில் 1000 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போல்லாம் 2K, 3K, 5K அந்த மாதிரி போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கொள்ளுக்கான வீடியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs வியூ போயிருக்கு. அதுலேருந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்மளுடைய வீடியோ வைரல் ஆனால் மட்டும்தான் நம்ம அதில் நிறைய சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும் சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி. என்னுடைய வீடியோஸ்லேயே அது ஒன்று தான் பெருசாக வைரல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12K 13Kலாம் போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கூட ஒரு வீடியோ வைரலாக அதாவது வைரல் மீன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது வைரல் 7K 8K அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜேர்னரி ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு போகிறதே எனக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம இருக்கிற என்ன சொல்கிறது, நம்ம இருக்கிற இப்போது நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன நினைப்பாங்களோ, நம்ம இருக்கிற ரிலீஜியனில் என்ன நினைப்பாங்களோ, அந்த மாதிரிலாம் நினச்சிருந்தா நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே முடியாது. அடுத்தவங்களை பற்றி நம்ம என்றைக்குமே திங்க் பண்ணக்கூடாது. நம்ம லைஃப் நம்மளுக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நம்ம அந்த ரூட்டை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ நானுமே அப்படிதான். நம்ம எப்பயுமே ஏன் ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் இருக்கணும், ஹவுஸ் ஒய்ஃபு ப்ளஸ் ஏதாவது ஒன்று கூட இருக்கணும். வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெருசாக பெருமையாக வந்து எதுவுமே தோணலை. நார்மலாக எல்லார் லைஃப்லையும் இருக்கிறது தான். மேரேஜ் ஆகிறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, மதர் இன் லாஸை பார்த்துக்கிறது, வீட்டு வேலைகள் பார்க்குறது, எல்லார் லைஃப்லையும் இருக்கிறது தான். பட் ஒரு சேலஞ்சிங்கான லைஃப் நமக்கு வேணும் இல்லையா? ஒரே மாதிரி வாழக்கூடாது. ஏதோ நம்ம பிறந்துட்டோம், இருந்துட்டோம், இறந்துட்டோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சேலஞ்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் ஜேர்னி வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா நம்மளால் வந்து வெளியெல்லாம் வேலைக்கெல்லாம் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில். அதுக்கான அவசியமும் இல்லை. சரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணி இப்போது அதான் அவங்கள்ட்ட சொன்னது 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 1183 அந்த 86 வரைக்கும் போயிருக்கு. இன்ஷால்லா இன்னும் மெல்ல மெல்ல நிறைய ரீச் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் ஷார்ட்ஸ்லேயே ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தவங்களே இன்றைக்கி 1000 பேர்த்த மாற்றிருக்கேன். இந்த 1000 பேர்த்த 10,000மாவோ இல்லை 1,00,000மாவோ
இந்த மாதிரி மாத்துறது வந்து பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் பண்ணுவேங்கிற நம்பிக்கையோட தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணிட்டேன். அதை தான் நான் இந்த லாங் வீடியோலுமே சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை தொடர்ந்து முயற்சிக்கும் போது தான் அதில் வெற்றி கிடைக்கும். உடனே வெற்றி கிடைக்காது. இப்போ நம்ம டிவியில் பார்க்குற பாட்டு மாதிரிலாம் ஒரே பாட்டிலலாம் நம்ம வந்து முன்னேறிட முடியாது. அது வந்து ஜஸ்ட்டு வெறும் என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட்காக அவங்க ஷூட் பண்ணுறது. அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது உண்மையாக நமக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். நம்மளும் இந்த மாதிரி சீக்கிரம் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் கூஸ் பம்ப்ஸ் மட்டுமே ஆனால் பத்தாது, அதுக்கான முயற்சியும் இருக்கணும். எனக்கு பொதுவாகவே யாராவது ஒரு விஷயத்தை பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய லேடிஸ் எனக்கு வந்து பார்த்து பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணி நானுமே வந்து ஏதாவது பண்ணணும், இந்த லைஃப் ஜேர்னியே ஹவுஸ் ஒய்ஃபோட முடிச்சுக்க கூடாது. என்னடா லைஃபு, பிறக்கிறோம், ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மனைவியாக மாறுறோம், மருமகளாக மாறுறோம், தாயாக மாறுறோம், அதுக்கப்புறம் அத்தை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ், தாத்தா பாட்டி, இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் மாறிடு போகிறது அது எல்லார் லைஃப்லேயும் நடக்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானே. ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்தந்த ஸ்டேஜில் அவங்க அவங்க அந்தந்த பொசிஷனுக்கு போகிறதுல எந்தவித இதுவும் கிடையாது. ஆனாலும் லைஃப்பில் ஒரு சின்ன டர்னிங் பாயிண்ட், ஏதாவது ஒரு சக்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கும் போது அது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம், இதே போதும்னு நினைக்கிறவங்க ஓகே. பட் ஆனால் நம்ம ஏதாவது சக்ஸஸ் பண்ணணும். இப்போ நான்லாம் நினைக்கிறேன் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபீல்டுன்னு கிடையாது, யூடியூப் ஃபீல்டுன்னு கிடையாது, உங்களுக்கு என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி லைவ் வீடியோ. அப்புறம் அது மட்டும் இல்லை, நான் வந்து மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகலை. கண்டிப்பாக மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆனால் அதையுமே நான் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். மானிட்டேஷன் அப்படிங்கிறது அதையும் தாண்டி, அது மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆனோன்னா நமக்கு சேலரி வர ஆரம்பிக்கும். அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சமைக்கிறத வீடியோ எடுத்து போடுறேன்னு ஒரு சிலர் வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க. நான் சமைக்கிறத வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா பொதுவாக வந்து லேடிஸ் வந்து எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்பப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் மைண்டெல்லாம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது பர்சனலாக இரிட்டேட்டிங்காகவும் டென்ஷனாகவும் நிறைய சிம்டம்ஸ் லேடிஸ் கிட்ட மாறி மாறி வந்து போகும். அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் கூட நான் ஒரு நாள் கூட வீடியோ எடுக்க தவறுனதில்லை. என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலுமே வீடியோ எடுக்கிறத நான் விடவே மாட்டேன். எப்படி இருந்தாலுமே வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்த நேரம்லாம் இருக்குது. அது லேடிஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்ஸ் புரியும். சமைக்கிறதே பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர். ஆனால் நம்ம சமைச்சிக்கிட்டே அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணணும். அது கேமராவை எங்கே வச்சா அந்த நம்ம எடுக்கிற வீடியோ கிளியராக வருதுன்னு பார்க்கணும். கேமராவில் வெறும் எப்பயும் சமைக்கிற மாதிரிலாம் சமைச்சிட முடியாது. கொஞ்சம் நல்லா யூனிக்காக காட்டணுங்கிறதுக்காக ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வீடியோ எடுக்கிறதுலையும். நிறைய பேர் இதை கூட என்ன சமைக்கிறா டெய்லியும் அதை போய் வீடியோ போடுறாளே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நினைக்க வேண்டாம். அதுவுமே அந்த ஜேர்னரியுமே ரொம்ப டஃப்பான ஜேர்னரி தான். அதில் இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா நாங்கள் வீடியோ போட்டு அந்த ஒரு நாள் முழுக்கன்னு இல்லை, எல்லா வீடியோக்குமே வியூஸ் போகுதான்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஒரு 2-3 நாள் ஆகிட்டு வியூஸ் கம்மியாயிரும் எல்லா வீடியோக்குமே மேக்ஸிமம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு போட்ட வீடியோ எதுவோ இன்றைக்கி என்ன வீடியோ போடுறோமோ அதை நாளைக்கு வரைக்கும் வியூஸ் நல்லா போகுதா, நாளைக்கு இன்னொரு வீடியோ போட்டோன்னா அது நல்லா போகுதான்னு மொபைலை எடுத்து பார்த்துட்ருப்போம். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வரும்போதும் அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நம்மளையும் பிடிச்சி பார்க்குறாங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களே, என்னமோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலே பெரிய அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த யூடியூப் ஜன்னரியில் வந்த பின்னாடி தான் எனக்குமே இது புரியுது. ஸோ இந்த மாதிரி யூடியூப் வச்சுருக்காங்க, அவங்க என்னப்பா யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க, பெரிய வீடியோ எடுத்து போடுறாங்க, அவள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறா அப்படின்னு தப்பெல்லாம் நினைக்க வேணாம். அதையும் எடுத்து போடுறதுக்கும் அதுக்குமே ஒரு டேலண்ட் வேணும், அந்த எடிட்டிங் பண்ணுற டேலண்ட் வேணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுமே என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது லைவாக வர வீடியோஸ்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் டெய்லியுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களை அதாவது மக்களாகிய உங்களை நாங்கள் பார்க்கும்போது, எங்களை நீங்கள் பார்க்கும்போது நல்லா ஒரு ஃப்ரெஷ் லுக்கோடு நாங்கள் இருக்கணும் இல்லையா?
அழுக்கா அசிங்கமாக வந்து நின்னாலாம் நல்லா இருக்காது. என்னடா இவங்க இப்படி இருக்காங்கன்ற மாதிரி தோணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கும்போது ஆஹா இவங்களாம் பாரு வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்காங்க நம்மளும் அதே மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்குமே. அதாவது ஒரு பாசிட்டிவாக தோணும். ஸோ அதுக்காக நிறைய பேர் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி வந்து வீடியோ எடுக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நான் அதிகமாக வந்து ஃபேஸ் காட்டாதது காரணம் மேக்ஸிமம் நிறைய டேஸ் வந்து சாரீஸில் இருப்பேன். ஸோ அதனால் சாரீஸில் எனக்கு வீடியோ முன்னாடி வர்றது இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். சுடி போட்டிருக்கிற அன்னைக்கு மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டைம் நான் வீடியோவில் வந்திருப்பேன். சாரியில் 1-2 வீடியோ இருக்குமா என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அந்த சாரியில் வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கனால நான் ஃபேஸ் காட்டி வீடியோ எடுக்கிறது இல்லை. என்னைக்கு நான் சுடி போட்டிருக்கணும் அன்னைக்கெல்லாம் வீடியோவில் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த vlog வந்து இதுக்காக தான். நான் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை, பட் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாமே உங்களால் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேங்கிற அந்த ஒரு இடத்த கொடுத்த உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப 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 ஹார்ட்லி தேங்க்ஸு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நல்ல கண்டென்ட், குவாலிட்டியான கண்டென்ட், மோட்டிவான கண்டென்ட்டு, நல்ல நல்ல நிறைய டிஃப்ரெண்ட் அண்ட் வெரைட்டியான சமையல் ரெசிபிஸ் எல்லாமே உங்ககிட்ட ஜாலியாக ஷேர் பண்ணுறேன். ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல அக்காவா, சிஸ்டரா, இந்த மாதிரி நல்ல நிறைய டைப்பில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களுமே உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன். ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் இது வரைக்கும் ரிப்ளை யாருக்கும் கொடுக்காம இருந்ததில்லை. உடனே நீங்கள் நினைக்கலாம் என்ன இவளுக்கு பெரிய கமெண்ட்ஸ் நிறைய வந்து குமியுது இவ ரிப்ளை கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை. எனக்கு ஒரு 2 கமெண்ட் வந்தாலும் 1 கமெண்ட் வந்தாலும் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுப்பேன். எனக்கு ரிப்ளை கொடுக்கறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட முகம் தெரியாத ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணணும். நம்மளை யாருமே தெரியாமல் அவங்க வந்து பழகுறாங்க இல்லையா, அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ எடுத்ததோட நோக்கமே இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் பெருசாக யூஸ்ஃபுல்லான விஷயம் எதுவும் சொல்லலை. பட் ஆனால் நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டேன். 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்ணி மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷார்ட்ஸ்லையோ இல்லை இதே மாதிரி ஒரு விலாக்லையோ ஷேர் பண்ணுவேன். இந்த விலாக் இதோடு நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, let's see you. Sophia Mansoor. Assalamu alaikum. Bye guys.